இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சூரிய மின்சக்தி திட்ட ஊழல் வழக்கு. ரோஸ்மா மன்சூரின் மேல்முறையீடு ஜூலை 1 முதல் விசாரணை. 1.25 பில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள சூரிய மின்சக்தி திட்ட ஊழல் வழக்கில் கடந்த 2022 ஆண்டு வழங்கப்பட்ட தண்டனை மற்றும் குற்றச்சாட்டை ரத்து செய்யும் நோக்கில் ரோஸ்மா மன்சூர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை விசாரிக்க அப்பீல் நீதிமன்றம் வரும் ஜூலை 1 முதல் 3 நாட்களை ஒதுக்கியுள்ளது. இன்று திங்கட்கிழமை நீதிபதி நட்சாரின் வாக் நோர்டின் முன்னிலையில் நடைபெற்ற இவ்வழக்கு மேலாண்மை அமர்வில் இந்த தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டதாக ரோஸ்மாவின் வழக்கறிஞர் அக்பர்டின் அப்துல் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் துணை அரசு தரப்பு வழக்கறிஞர் பி சாருலத்தாவும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இதனிடையே இவ்வழக்கில் ரோஸ்மாவை விசாரித்து தண்டனை வழங்கிய நீதிபதியை வழக்கிலிருந்து விலக்க மறுத்த பெடரல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யவும் மனு தாக்கல் செய்துள்ளதாக ரோஸ்மாவின் வழக்கறிஞர்களான அக்பர்டின் மற்றும் ஜக்ஜித் சிங் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இந்த மனுவானது பெடரல் நீதிமன்ற சட்டம் 1995 பிரிவு 137 கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அக்பர்டின் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கின் முக்கிய குற்றச்சாட்டு என்னவென்றால் 2 தீர்ப்புகள் இருந்த நிலையில் விசாரணை நீதிபதிக்கு சார்பு நிலை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டதாக பெடரல் நீதிமன்றம் கருதியது தவறானது என்று அம்மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மறு ஆய்வு விசாரணைக்கான தேதியை நிர்ணயிப்பதற்காக வரும் ஏப்ரல் 3 வழக்கு மேலாண்மை நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்து தாம் விலக தயாராக உள்ளதாக ஹம்சா ஜைனுடீன் தெரிவித்துள்ளார். என்றாலும் பரிகத்தா நேஷனல் கூட்டணியை சேர்ந்த பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனை விரும்பினால் மட்டுமே தாம் அப்பதவியிலிருந்து விலகப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் ஒரு தனி கட்சிக்கு இறுதி தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் இல்லை என்பதையும் ஹம்சா சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் அவர்களது தலைவராக இருப்பதை விரும்பவில்லை என்றால் பெரும்பான்மையானோரின் விருப்பத்தை மதித்து அப்பதவியிலிருந்து விலகுவதாக ஹம்சா உறுதியளித்துள்ளார். மேலும் தனக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவராக யார் வேண்டுமானாலும் பொறுப்பேற்கலாம் என்று தெரிவித்துள்ள ஹம்சா அந்நபருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதேவேளையில் பதவியை காட்டிலும் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக நாடாளுமன்றத்தில் திறம்பட செயல்படுவதே முக்கியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹம்சாவுக்கு பதிலாக பாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்பார் என பரிகத்தா நேஷனல் கூட்டணி கடந்த வாரம் முடிவெடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அம்பாங்ஜையாவில் உள்ள MPAJ கோபுர கட்டடத்தின் 5வது தள அரங்கில் இந்திய சமூகத்திற்கான தொழில் முனைவோர் நிதி திட்டமான SPUMI குறித்த விளக்க கூட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இந்திய சமூகத்தை சேர்ந்த 140 தொழில் முனைவோரும் புதிதாக தொழில் தொடங்க விரும்புவோரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியானது தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டீவன் சிம் சி கியாங் முன்னெடுக்கும் முயற்சிகளில் ஒன்றாகும். இந்திய சமுதாயத்தினரின் தொழில் வளர்ச்சிக்கு நிதி வாய்ப்புகளையும் அதிக அணுகலையும் வழங்குவது இதன் நோக்கமாகும். இந்நிகழ்ச்சியில் MPAJ துணைத் தலைவர் TS ஹஜி ஹஸ்ரோல் நிசாம் ஷாரி, தராத்தாய் சட்டமன்ற உறுப்பினர் யூ ஜியா ஹோ, லம்பாஜயா சட்டமன்ற உறுப்பினர் ஷே அஹ்மத் அப்துல் ரஹ்மான், ஸ்லாங்கூர் மாநில மனிதவளம் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆட்சிக்குழுவின் தொடர்பு அதிகாரி மோகன்ராஜ் மற்றும் தராத்தாய் சட்டமன்ற தொகுதியின் இந்திய சமூக தலைவர் சரஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த SPUMI திட்ட விளக்க கூட்டம் ஸ்லாங்கூர் மாநிலம் முழுவதும் நடைபெறவுள்ள தொழில் முனைவோரை மேம்படுத்தும் தொடர் நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாகும். இந்த தொடர் நிகழ்ச்சியின் முதல் இடமாக அம்பாங்ஜையா தேர்வு செய்யப்பட்டுள்ளதுடன் உள்ளூர் தொழில் முனைவோருக்கு அரசு வழங்கும் நிதி திட்டங்கள் மற்றும் தொழில் வளர்ச்சி முயற்சிகள் குறித்து நேரடியாக தகவல் பெறும் வாய்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் உடனடி செய்தி அனுப்பும் தளங்கள் மூலம் பொய்யான தகவல்களையோ அவதூறுகளையோ பரப்ப வேண்டாம் என இளைஞர்களை பேரா மாநில மந்திரி பசார் டத்தோசரி சாரானி மொஹமட் வலியுறுத்தியுள்ளார்.
நாட்டின் நல்லிணக்கமும் அமைதியும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இதனை கடைபிடிப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் அமைதியை காக்கும் பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் பல பகுதிகளில் போர் அச்சுறுத்தல் காரணமாக முஸ்லிம்கள் அமைதியான சூழலில் நோன்பு திறக்க முடியாத நிலை உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நமது கைகளில் உள்ள செல்போன்களுக்குள் துப்பாக்கி குண்டுகளும் நஞ்சும் இருப்பதாக சரானி முகமது தெரிவித்துள்ளார். வாட்ஸ்அப் செயலியின் மூலம் ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு பகிரும் முன் அச்செய்தி உண்மையா பொய்யா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்லாங்கூர் தமான் கின்றாராவில் உள்ள சமூக ஆர்வலர் எஸ் சந்திரசேகரனின் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் பெண் உட்பட 12 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த மார்ச் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் நடந்த இச்சம்பவங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவை அதிருப்தி மற்றும் மனவருத்தம் காரணமாக நடந்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஷாசேலி கஹார் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைத்து சந்தேக நபர்களும் 30 முதல் 40 வயதிற்குட்பட்டவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே 12 பேரில் 7 பேர் சம்பவத்துடன் நேரடி தொடர்பு கொண்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் விசாரணைக்கு உதவுவதற்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். சபா மாநில துவாரான் பகுதியில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 700 பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் தீயில் கருகி அழிந்தன. இச்சம்பவமானது ஜலான்டுங்கோன் மாராபாஹாய் தம்பாலாங் 2 பகுதியில் உள்ள சுமார் 0.8 ஹெக்டேர் பரப்பளவுள்ள வாகன சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்டதாக சபா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. அந்த வளாகம் ஓர் உள்ளூர் நிறுவனத்திற்கு சொந்தமானது என்றும் அதன் அருகில் இருந்த காட்டுப்பகுதியிலிருந்து காட்டுத்தீ பரவி இவ்விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. நேற்று பிற்பகல் 1:10 மணியளவில் அவசர அழைப்பு கிடைத்ததாகவும் அடுத்த 8 நிமிடங்களில் தீயணைப்பு வாகனம் சம்பவ இடத்தை சென்றடைந்ததாகவும் சபா தீயணைப்பு துறை அறிவித்துள்ளது. மதியம் 3:31 மணியளவில் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த வீரர்கள் 30 வாகனங்களை மீட்டுள்ளனர். இவ்விபத்தில் உயிர் சேதம் எதுவும் இல்லை என்றும் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். சப்பாங் சுங்காய் பேலே தமான் அமான் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நடந்த கொள்ளை சம்பவம் குறித்த விசாரணையில் போலீசார் சாதகமான ஆதாரங்களை சேகரித்துள்ளனர். எனினும் தற்போதைக்கு இது குறித்த மேலதிக விவரங்களை வெளியிட இயலாது என ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஷாசேலி கஹார் தெரிவித்துள்ளார். விசாரணையின் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்த ஊடக அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆயுதம் ஏந்திய 4 கொள்ளையர்கள் வீடு ஒன்றில் நுழைந்து அங்கிருந்த 35 வயதுடைய ஆடவரை தாக்கி அவரின் குடும்பத்தினரிடம் கொள்ளையடித்ததாக தெரிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் காயமடைந்த நிலையில் சிரம்பான் துவன்கு ஜாஃபார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். தற்போது அந்த 4 கொள்ளையர்களையும் பிடிக்கும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.